ஏற்கனவே நான் ஜாஸ்பரோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸை படிச்சிருக்கேன். ஜாஸ்பர் அடிச்சவன் இறந்த அன்னைக்கு நான் அவனை தேடி போனேன். சார், சம்பவம் அங்கே தான் நடந்துச்சு. அப்துல் மரக்கையரங்க தோ அங்கே இருக்காரு. अरे भाई ये कौन है? மிஸ்டர் ஜே. எவ்வளோ நாளாச்சுரா அவனை பார்த்து. இங்கே வரணும் ஒரு ஃபோன் கூட பண்ணால. யார் இந்த பையன்? சொல்கிறேன். ஹலோ, நான் ஒன்றும் பையன் இல்லை. ஐ ஆம் கெவின். அங்கிள், நாங்கள் போய் விளையாடட்டுமா? கேர்ஃபுல். ஐ ஜாலி. யாருடா பையன்? மரக்கையர, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 5 கோடி ரூபா வேணும். அதுக்கு என்ன? எப்படி வேணும்? கேஷாவா? நான் 5 கோடி தரேன். ஆனால் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நான் கேட்குறேன்னு தப்பு நினச்சிக்காத. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என் ஹஸ்பண்டை கிட்னாப் பண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியும். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் உங்கள் வீட்டுக்காரரை கேட்கல. இந்த வீட்டுக்காரர் இருக்கான் இல்லையா, ஒரு மொட்டை இருப்பானே, அவன் எங்க? எனக்கு தெரியாது சார். அவன் ஒரு கொலை பண்ணியிருக்கான், அது தெரியுமா? அப்படியே கிளம்பு, சா வச்சு போட்டுருவேன். ஏய், சத்தம் இல்லாம போயிடு. இதுனா ஊங்காரா? கிளம்பு கிளம்பு. சொல்லுங்கிறா, சிச்சுனுங்கிறா. கிளம்புடா. ஏய், இந்த கார் எந்த இல்லடா. கார் திருட வந்த 2 பேரை கொடூரமாக அடிச்சிட்டான். ட்ரீட்மெண்ட்டில் இருந்த 2 பேரில் ஒருத்தன் செத்துட்டான். அது மட்டும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்னாப் ஆனதில் கூட எங்களுக்கு அவன் மேலே சந்தேகம் இருக்கு. லெட் மீ ஷோ சம்திங். இவனை உங்களுக்கு தெரியுமா? ஹவுஸ் புரோக்கர். யா, கரெக்ட். இவன் தானே உங்களை இந்த வீட்டில் வச்சது? ஆமா. அவன் மொட்டையோட ஆளு. அது மட்டும் இல்லை, அந்த மொட்டை இன்டர்போல் தேடிட்டு இருக்கிற ஒரு கிரிமினல். சிங்கப்பூரில் 3 வருஷம் ஜெயிலில் இருந்தான். இந்த பேங்கை ராபரி பண்ணுறதுக்காக உங்களை இங்கே டெனண்ட்டாக வச்சிருக்கலாம். உங்கள் ஹஸ்பண்டை வச்சு இந்த பேங்கை கொள்ளையடிக்க கூட பிளான் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க.
ஆ, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல? அந்த பொண்ணு ஏதோ குழப்பத்தில் இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. இவ்வளவு நாள் விட்டுருந்தேன், திரும்ப ஆரம்பிக்க என்ன கட்டாயம்? என்னாச்சு? என்ன நடந்தது ஜாஸ்பர்? என் பையன் விரலை வெட்டி அனுப்பிட்டானுங்க. யா அல்லாஹ். இப்போ கூட நான் இறங்கலன்னா எப்படி? பையனா? இத்தனை வருஷம் உன் கூட இல்லையே, இப்ப எப்படி வந்தான்? நீ என்ன சொல்றடா? உனக்கு தெரியும்ல. டேய், என்னடா ஆச்சு? என்னடா பிரச்சனை? என் பையன் செத்துட்டான்னு உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டேன். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவனை ஒரு ஆஃபனேஜில் விட்டுருந்தேன். என் நிழல் கூட அவன் மேலே படலை. அவன் தானாகவே படித்து கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆயிட்டான். நான் தான் என் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கட்டுமேனு மினிஸ்டர் யூசுப் கான்ட்ட சொல்லி அவனை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நான் செஞ்சது ரொம்ப தப்பாயிடுச்சு. அவன் அங்கேயே இருந்திருக்கலாம். யார் இதெல்லாம் பண்றது? வின்சென்ட் டீம். हाँ भाई, सलाम अलैकुम। वालेकुम सलाम। मैं मरकायर बोल रहा हूँ। अच्छा, अब कैसे हो? हाँ, मैं तो ठीक हूँ। फरमाइए। முந்தா நேத்து பேங்க்ல ஒரு குரூப் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க. போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. ஆனா அந்த குரூப் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வேண்டிய ஒருத்தரை அங்கிருந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பேங்க் ராபரி பண்ணவங்களை பத்தி டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவங்க சொன்னது வின்சென்ட் டீம். அவங்க யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் எனக்கு சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க. ठीक है, भेज देता हूँ। अब फोन रखता हूँ। सलाम। சலாம். எங்க அப்பா கிடைச்சிருவாரா? கண்டிப்பா கிடைப்பாரு. ஏன்னா அவரை தேடி போறவர் அப்படி. நான் சொல்றது உன் தாத்தாவை பத்தி. சாதாரணமானவனோ கொலைகாரனோ ஏன் போலீஸ்காரனா கூட அவன் எப்படி சண்டை போடுறான்னு எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சாதாரண மனுஷன் நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவனால சண்டை போட முடியும். சும்மா சொல்லாதீங்க. மொட்டை தாத்தா என்ன சூப்பர் ஹீரோவா? அதெல்லாம் சினிமால தானே நடக்கும். சும்மா போய் சொல்லாதீங்க தாத்தா. தாத்தா உனக்கு ஒரு பெரிய கதை சொல்லவா? கதையா?